நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்ம. ஸோ நம்ம இன்றைக்கி ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நேற்று மேட்சோட ரிவ்யூ, நேற்று 2 மேட்சோட ரிவ்யூவும் இன்றைக்கி மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்ன மேட்ச்னா ஃபஸ்ட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் விளாண்டாங்க. மேட்ச் சென்னையில் நடந்தது. ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு விராட் கோலியும் ராஜத் பட்டி தான் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து கிளென் மேக்ஸ்வெல் ஏபிடி வில்லியர்ஸ் சூப்பராக அடித்தாங்க. கிளி அடிச்சிட்டாங்க. மேக்ஸ்வெல் 78 ரன்ஸ் அடித்தாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் 76 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தாங்க. ஸோ ஃபைனல் ஸ்கோர் ஆர்சிபிக்கு எது வந்துன்னா 204 இப்போ இவங்க 2 பேர் அடிச்சதுனால தான் ஆர்சிபிக்கு நல்லா ஸ்கோர் வந்தது. வேறு கொல்கட்டாவில் சேஸ் பண்ண முடியல. லாஸ்ட்டில் ஆண்ட்ரஸில் அடித்தாலும் கூட 31 ரன்ஸ் 20 பால்ஸ் அடித்தாலும் கூட கொல்கட்டாவில் சேஸ் பண்ண முடியல. கொல்கட்டா வந்து 166 ரன்ஸ் ஃபார் 8 wickets in 20 overs. அதுதான் அவங்க ஸ்கோர். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்த மேட்ச் பை 38 ரன்ஸ். இதுதான் நேற்று மேட்ச்சில் வந்துட்டு. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி பிகாஸ் ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு போனாங்க. 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலே நடக்குது. ஆர்சிபி வந்து அவங்க ஃபஸ்ட்டு 3 மேட்சையே வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஈவினிங் மேட்ச். அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வித் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மேட்ச் வந்து மும்பையில் நடந்தது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கேஎல் ராகுலும் மயங்க் அகர்வாலும் சூப்பராக விளையாண்டாங்க. மயங்க் அகர்வால் 69 ரன்ஸும் கேஎல் ராகுல் 61 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்தது. 194 வந்தது, 195 வந்தது. பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோர் 195 in 20 overs. நெக்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அவங்க இந்த முடியிருந்து அவங்க வந்து வின் பண்ணி தந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஷிகர் தவான் மட்டும் கொஞ்சம் நிற்கலன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸ் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கோரை 198 for 4 in 18.4 overs. இன்னும் 18.2 overs. இன்னும் 10 balls பாக்கி இருந்தது. 6 wickets இன்னும் பாக்கி இருந்தது. ஆனால் சேஸ் பண்ணிட்டாங்க 195. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபயரி ஃபார்மில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணுறாங்க இப்போலாம். அது வந்து சேஸ் பண்ண முடியாத ஸ்கோர்ஸ் தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம் நவ். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கி தான் வந்து தோனி திருப்பி களத்தில் இறங்குறாரு. இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து மும்பையில் நடக்குது. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணி போலிங் இருக்குதோ அவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்தலாம் 2 டீமுக்கு சீக்கிரமாக. ஸோ 2 டீமுமே வந்து 24 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. இந்த 24 மேட்சஸில் விளையாண்டதில் வந்து சிஎஸ்கே 14 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. வேறு பஞ்சாப் கிங்ஸ் 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் சொன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நம்ம வந்து 2 டீமுமே வந்து நல்ல கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க. ஏன்னா வந்து 2 டீமுமே அவங்க ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் வின் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க ப்ரீவியஸ் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. டெல்லியோட ஒரு ஹார்ட் ஃபாட் மேட்சாக இருந்தது. ஆனால் ராஜஸ்தான் வின் பண்ணிட்டாங்க கிறிஸ் மோரிஸோட பேட்டிங்னால. வேறு சிஎஸ்கேயும் வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸோட அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சை. நல்ல டாமினண்ட்டான ஷோ காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ ப்ரெடிக்ஷன் நம்ம போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக ப்ரெடிக்ஷன் போயிடலாம். நியூஸும் ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வின் பண்ணி அவங்க வந்து 2 வின்ஸோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியாஸ் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய். அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாம் வீடியோஸோட எண்டில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஐபிஎல் ரிவ்யூவில். ஸோ தட் வந்து என்ன நடக்குதோ அது வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் யூ guys enjoy the video and I'll meet you guys in the next video. Thank you, bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.